அதனால் வந்து இப்போ வந்து ஆணை பிறப்பித்துட்டார். அதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, 42 கோடி ரூபாய் முதல் கட்டமாக பணம் ஒதுக்கப்பட்டு நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது. இப்போ வருவாய்த்துறை மூலமாக நிலங்களிலிருந்து கையகப்படுத்தப்பட்டு அந்த காவா வெட்டப்பட்ட என்று சொன்னால் நமக்கு பெரும்பகுதி நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஏறத்தாழ 26 ஏரிகள், அதே போன்று 26 ஏரிகள். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரிகளும், நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 36 ஏரிகளும் இதன் மூலமாக தண்ணீரை கொண்டு நம்ம வந்து தேக்கி வச்சு விவசாயத்துக்கு நம்ம வந்து பயன்படுத்தப்படும். அதில் வந்து அதாவது ரெண்டுத்தையும் கூட்டி பார்த்தோம்னா 58 ஏரிகள் இதன் மூலமாக பயிரிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9262 ஏக்கர்கள் இதன் மூலமாக விவசாயிகள் பயிரேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ வந்து என்னென்னா, முதல் கட்டமாக வருவாய்த்துறையின் மூலமாக நிலத்தை முதல்ல கையகப்படுத்துவது, அதற்கு பின்னால் காவா வெட்டுவதன் மூலமாக ஏரிகளை நிரப்பி விவசாயத்தை மேலும் பெருக்குவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இந்த நந்தன் கால்வாய் திட்டம் என்பது 100 ஆண்டு கால திட்டத்தை இன்றைக்கு ஆணையை அறிவித்து பணத்தை ஒதுக்க மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு உங்கள் பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்களுமாக எங்கள் மாவட்ட மக்களின் சார்பாக அவருக்கு எங்களுடைய கோடான கோடி நன்றியை இந்த நேரத்தில் நாங்கள் வந்து தெரிவிச்சுக்கிறோம். நான் ஏற்கனவே வந்து செங்கம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், நான் இந்த மாவட்டத்துடைய அமைச்சருங்கிற முறையில் எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து சுற்றுலாத்துறை அமைச்சர் மாண்புமிகு நம்முடைய ராஜேந்திரன் அவர்களிடத்தில் நாங்கள் வந்து கடிதம் கொடுத்துருக்குறோம். இந்த சுற்றுலா பயணிகள் என்பது இந்த ஊரில் இந்த சாத்தனூரை பொறுத்தளவுக்கு நாளுக்கு நாள் கூடுதலாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் வந்து புனரமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டிருக்கிறோம். அவர் வந்து முதலமைச்சருடன் கலந்து பேசி நிதித்துறையிடத்தில் கலந்து பேசி செய்ததாக சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா தமிழ்நாட்டில் திருமணம் செஞ்சாவே முதல்ல எங்கடா சுற்றுலாவுக்கு வருவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா சாத்தனூருக்கு தான் வருவாங்க. திரைப்படத்தில் வந்து புகழ்பெற்ற நடிகர் என்று சொல்லப்பட்ட மக்கள் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அல்லது அண்ணன் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு பின்னால் அந்த நடிகர்கள் ரவிச்சந்திரன், ஜெயசங்கர் போன்ற பெரும் நடிகர்கள் அதோடைய படப்பிடிப்பு ஷூட்டிங்லாம் சாத்தனூர் டேமில் தான் நடந்த காலங்கள்லாம் எங்களை போன்றவர்களுக்கு நாங்கள் பள்ளி பருவத்தில் படித்த காலத்தில் நினைவுக்கு வருகிறது. அப்படி சுற்றுலா பயணிகள் அதிகமான வந்த இடம் தான் இது. அதனால் வந்து அதுக்கு வேண்டிய பணிகளை நாங்கள் வந்து இந்த அரசின் மூலமாக செய்வோம்.